போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எம்என் டிவி நேயர்களுக்கும் தகடூர் எழுத்தாளர்களுக்கும் தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தகடூர் எழுத்தாளர் களம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர், மனிதநேய காவலர், இரத்த தான முகாமிலே சிறப்பாக பணியாற்றி அந்த அரிய சேவையை செய்து வரக்கூடிய அன்பர், அதே போன்று அப்துல் கலாம் அவர்கள் கூறிய வாக்குக்கிணங்க மரம் நடுகின்ற அந்த மகத்தான சேவையை செய்து வருகின்ற அன்பர் அவர்கள் தங்களிடையே இந்த எழுத்தாளர் கள நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று எம்என் டிவியின் சார்பாக வரவேற்று நான் எழுதிய இந்த நெல்லிக்கனி என்ற நூலை நினைவு பரிசாக அவருக்கு மனமோந்து வழங்குகின்றேன். அன்பரே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேர்முக பேட்டி எடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தங்களுடைய முதலிலே நேயர்களுக்கு தங்களுடைய அறிமுகத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெயர் ஜே முனிராஜ். நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய தப்பை அந்த பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னுடைய அப்பா பெயர் ஜம்பேரி, ரிட்டையர்டு போஸ்ட்மேன். என்னுடைய அம்மா பெயர் திருமதி ராஜேஸ்வரி ஜம்பேரி. என்னுடைய மனைவி பெயர் திருமதி நதியா முனிராஜ். எனக்கு 2 குழந்தைகள். மூத்த மகள் என்எம் ஜெயரக்ஷிதா 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய இளைய மகன் 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவனுடைய பெயர் என்எம் சித்தார்த். ஐயா, உங்களுடைய அறிமுகத்தை மிக தெளிவாக விளக்கமாக கூறினீர்கள். நன்றி. நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பதாக நான் அறிந்தேன். அந்த புத்தகத்துடைய பெயர் மதகுப்பாட்டன் என்பதாகும். இந்த புத்தகம் தானுங்களே? ஆமாங்க ஐயா, மதகுப்பாட்டன். அதெல்லாம் புதுமையான பெயராக இருக்கிறது. இந்த பெயரை நீங்கள் எப்படி எடுத்து இந்த கதைக்கு வைத்தீர்கள் என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டம் மலை பகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இது. மலைக்கு பக்கத்தில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு அழகான ஒரு கிராமம் அமைந்திருந்தது. அதுக்கு பேர் அன்னசாகரம். ஏரியை கொண்ட ஒரு கிராமம் அது. அந்த ஏரியில பல 100 வருடங்களுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்தது அந்த கிராமத்திற்கு. அந்த ஆபத்துல இருந்து அந்த கிராமத்தை காப்பாற்றினார் ஒருத்தர். அவர் பெயர் தான் மதகுப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். நன்றி ஐயா. இந்த மதகுப்பாட்டன் கதை என்ற ஒரு கதையை எழுதியிருக்கிறீர்கள். இந்த கதையினுடைய உள்ளார்ந்த கதை அம்சம் என்ன என்று நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு நடுக்கற்களுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று கதையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த மதகுப்பாட்டன் கதை புத்தகம். பொதுவாக சங்க காலத்திலிருந்து இப்போ கடந்த ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே நடுக்கற்கள் வைக்கக்கூடிய பழக்கம் வழக்கத்தில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கிடையாது. பொதுவாக நடுக்கற்கள் யாருக்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீர மரணம் அடைந்த வீரர்களுக்காக வைக்கக்கூடியதான் அந்த நடுக்கற்கள். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, வீரக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு கிராமத்திற்கோ இல்லை ஒரு இனக்குழுக்கோ ஆபத்து வரக்கூடிய சூழலில் அந்த ஆபத்தை எதிர்த்து போரிட்டு அந்த போரில் வீர மரணம் அடைந்த ஒரு வீரனுக்காக வைக்கக்கூடியதுதான் இந்த நடுக்கற்கள். இது கிட்டத்தட்ட இந்த நடுக்கற்களில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி ஒரு 3 நிலையில் இதனுடைய வளர்ச்சி இருக்கு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த நடுக்கற்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் சரியா நமக்கு தெரியாது. இது முதல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 9ஆம் நூற்றாண்டு
க்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடுக்கற்கள் வந்து 2 அடுக்குகள் கொண்ட நடுக்கற்கள் வந்து வைக்கக்கூடிய பழக்கம் அந்த 9ஆம் நூற்றாண்டில் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அடுக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீரனுடைய உருவம் வந்து அந்த நடுக்கற்களில் பொறிச்சிருப்பாங்க. இது முதல் அடுக்கு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2ஆம் அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவ கன்னிகைகள், அதாவது அந்த வீரம் மரணம் அடைந்த அந்த வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா, தேவலோகத்திலிருந்து 2 தேவ கன்னிகைகள் வந்து கூட்டிட்டு போற மாதிரியான உருவங்கள் வந்து பதிச்சிருப்பாங்க. 3ஆம் அடுக்குல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து அந்த சிவன் லிங்கம் அந்த மாதிரியான அமைப்பு வந்து அந்த 3வது நிலையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 2 அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் நடுக்கற்கள் வச்சிருக்காங்க. அந்த 3 அடுக்குகள் கொண்ட நடுக்கற்கள் வந்து பார்த்தோம்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு மேல அதிலிருந்து இன்ன வரைக்கும் வைக்கக்கூடிய நடுக்கற்கள் எல்லாமே 3 அடுக்குகள் கொண்ட நடுக்கற்களாக தான் இருந்துட்டு இருக்குது. மிக அற்புதமாக நடுகளை பற்றி கூறினீர்கள். நீங்கள் எழுதிய இந்த நூலுடைய கதையை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது இந்த நடுக்கல்ல ஆய்வு செய்யும் பொழுது அதில் கிடைத்த ஒரு சில தகவல்களை வச்சு தான் இந்த நூலை வந்து உருவாக்கணும். பொதுவாக வந்து முன்ன சொன்ன மாதிரி நடுக்கற்களில் வந்து வீரனுடைய உருவம் பதிச்சிருப்பாங்க. அந்த வீரனுடைய உருவத்தில் 2 கைகளில் ஒரு கையில் வந்து கத்தியும் இன்னொரு கையில் வந்து வில் இருக்கிற மாதிரி தான் அந்த உருவங்கள் வந்து பதிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆபத்தை எதிர்த்து அந்த வீரன் வந்து சண்டையிட்டாரோ அதனுடைய உருவங்களும் அதில் பதிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே அன்னசாகரத்தில் இருக்கக்கூடிய நடுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீரனுடைய உருவம் இருக்கும், ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் வில்லும் இருக்கும். அவருடைய கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு படம் செதுக்கியிருப்பாங்க அந்த நடுக்கல்லில். ஸோ அதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஆய்வு செய்து பார்க்கும்போது அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பெரியவங்களை கேட்கும்போது அவங்க வாய்மொழியாக சொன்ன ஒரு கதை தான் இந்த புத்தகமாக நாங்கள் எழுதினோம். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மழைக்காலங்களில் வந்து அந்த மலை மேலே விழக்கூடிய மலைத்துளிகள் வந்து காணாறுன்னு சொல்லுவாங்க. அந்த காணாத்து வழியாக மலை மேலே இருந்து மழை நீர் எங்கே வந்து சேரும்னா அந்த ஏரிக்கு வந்து சேரும். இந்த வழக்கம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் விடாமல் மழை பொழிவு இருந்தது. அந்த சமயத்தில் ஏரிக்கு வரக்கூடிய நீர் வரத்து அதிகமாக இருந்துச்சு. கடைசியாக அந்த நீரினுடைய முழு கொள்ளளவை வந்து அந்த தண்ணீர் நிரம்பிடுச்சு. அந்த சமயத்தில் எதர்ச்சியாக ஒரு மலை பாம்பு வந்து அந்த நீர் வழியாக வந்ததாகவும் அந்த பெரியவங்க கிட்ட சொல்லும்போது கேட்கும்போது அந்த தகவல் சொன்னாங்க. எப்பயுமே ஏரியில் வந்து மதகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் இருக்கும். அந்த மதகு வந்து 2 துவாரங்கள் இருக்கும். ஏரியில் வந்து தண்ணீர் அதிகமாகும் போது அந்த துவாரத்தை வந்து திறந்து விட்டுருவாங்க. அந்த ஏரியில் வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் வெளியே கால்வாய் வழியாக வெளியேறி போயிடும். ஆனால் அந்த சமயத்தில் அந்த மலைப்பாம்பு வந்து அது உள்ள அடைச்சிக்கிட்டதாகவும் அதனால தண்ணீர் வெளியே போக வழி இல்லாமல் அந்த ஏரி நிரம்பினதாகவும் கடைசியில் அந்த கரைகள் எல்லாம் வந்து தண்ணீர் நிறைய வர வர அந்த கரைகள் எல்லாம் பலவீனமாயிடுது. ஏரி உடையக்கூடிய ஒரு அபாயம் உருவாகுதுங்க. உடைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த அந்த கிராமமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரால் அடிச்சிட்டு போயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கரை மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்போ தான் அந்த மதகுப்பாட்டன் அப்படின்ற அந்த வீரன் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே குதிச்சு என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுக்க திருநீரை பூசிக்கிட்டு கத்தி ஒரு கையில் கத்தியும் இடுப்பில் கத்தியும் கட்டிட்டு அந்த ஏரியில் குதிக்கிறாரு. குதித்து அதனுடைய அடிப்பகுதி வரைக்கும் போகிறாரு. போனதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. உள்ளே இருந்தது மலைப்பாம்பு அப்படின்றது அவருக்கு தெரியுது. உள்ளே போய் வெகு நேரம் ஆகியும் அவர் வெளியே வரல. அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாம் என்னாச்சு அவருக்கு அப்படின்ற ஒரு பதற்றத்தோடு இருந்தாங்க. கடைசியாக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரத்தம் கலந்த ரத்த கலரில் தண்ணீர் மாறுது அந்த இடத்துல. மேலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க, என்ன ஆச்சோ அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிறிது நேரத்துக்கு அப்புறம் அவர் மேலே வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து
சொல்கிறாரு, உள்ளே இருந்தது வந்து ஒரு மலைப்பாம்பு அடைச்சிருந்தது, அதை வந்து நான் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுட்டேன் அப்படின்ற தகவல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மதகு துவாரம் வந்து தெளிவாயிடுது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் வெளியே போக ஆரம்பிக்குது. அங்கே அந்த ஏரி அங்கே கிராமம் வந்து அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றப்படுது. மேலே வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சிறிது நேரத்துக்கு அப்புறம் அவர் அதே இடத்துல மயங்கி விழுந்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிடுறாரு. உயிரை விட்டுறாரு. அந்த காரணம் என்னங்க உயிர் வர்றதுக்கு காரணம்? அந்த பாம்பினுடைய விஷம் அந்த உள்ள மூழ்கி இருந்தது, மூச்சு பிடிக்க முடியாம அந்த நிகழ்வு தான் வந்து அவர் வந்து உயிரை வந்து விட்டுறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முதல்ல அந்த மதகு துவாரத்தின் வழியாக ரத்தம் கலந்த தண்ணீர் எது வரைக்கும் வெளியே முதல்ல போதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து அவருக்கு வந்து பரிசா கொடுக்குறாங்க, தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதனுடைய அடையாளமாக அந்த இடத்துலையும் ஒரு நடுக்கல் வந்து இப்போவும் நட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதனுடைய நினைவாக வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு முக்கியமான விழாக்கள் நாட்கள்லையும் அந்த நடுக்கல்லை வழிபாடக்கூடிய வழக்கம் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி திருமண நிகழ்ச்சி இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த திருமணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய புதிய புத்தாடைகள், அப்புறம் அந்த தாலி, இது எல்லாமே அந்த நடுக்கல் கிட்ட வைத்து வணங்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக பொங்கல் பண்டிகை காலகட்டங்களில் கரிநாள், அந்த கடைசி நாள் கரிநாள் அன்னைக்கு அந்த நடுக்கல்ல வந்து வணங்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இதுதான் அந்த மதகுப்பாட்டன் கதையினுடைய அம்சம். மிக அற்புதமாக கூறினீர்கள். தனி ஒருவராக இருந்து அவ்வளோ பேர் இருந்தும் கூட அந்த மதகுடைய துவாரம் அடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு குதித்து அந்த மலைப்பாம்பை வெட்டி அதை சீர்திருத்தம் பண்ணது மிகப்பெரிய அற்புதமான சாதனை. அவனுக்காக ஒரு நடுகளை எடுத்து மானியமாக நிலத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஊர்க்காரர்கள். மிக பாராட்டத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் எழுதிய இந்த கதையை நான் 2 முறை படித்தேன். மிக அற்புதமான கதைக்கரு அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதோடு நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த முன்னோட்டம், பின்னுரையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். நடுகள் என்று சொல்கின்ற போது நல்ல விளக்கத்தை எல்லாம் கொடுத்தீர்கள். நடுகள் என்பது சாதாரண மனிதர்களுக்கு நடக்கூடிய நடுகள் அல்ல. ஒரு மனிதனுடைய வீரதீர செயல்களுக்காக நடக்கூடிய நடுகள் ஆகும். அது நீங்கள் சொன்ன மாதிரி தேவதைகள் வந்து பூமாரி பொழிவது உண்டு, தேவலோகத்துக்கு அழைத்து செல்வது உண்டு, குதிரையில் அமர்ந்து கொண்டு போரிடுவது உண்டு. பல நடுகர்கள் இருக்கிறது. தகடூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டமானது எங்கு பார்த்தாலும் நடுகர்களாகவே இருக்கிறது. அதனால் தகடூர் மாவட்ட வரலாற்று பேரவையாகிய நாங்கள் வந்து 1979ஆம் ஆண்டு நமது தருமபுரியில் ஒரு அருங்காட்சியகம் அமைத்தோம். அன்றைக்கு தகடூர் அருங்காட்சியகம் என்று தான் பெயரிட்டு அதை மிக சிறப்பாக நடத்தி வந்தோம். மீண்டும் அதை அரசுக்கு ஒப்படைத்து இப்போ அரசு தான் அதை நடத்தி வருகிறது. இப்பொழுது அதனுடைய பெயரை தகடூர் அருங்காட்சியகம் என்பதை மாற்றி தருமபுரி நடுகள் அகழ்வைப்பகம் என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள். இந்த நடுகள் என்று சொல்லுகின்ற போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. பென்னேஸ்வரமடம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. காவேரிப்பட்டினத்திலிருந்து ஒரு 5வது கிலோமீட்டர். அந்த பென்னேஸ்வர மண்டலத்துக்கு நாங்கள் வந்து ஆய்வுக்காக சென்றிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்னேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 16 நவகண்ட சிற்பங்கள் பார்த்தோம். ரொம்ப அதிசயமாக போச்சு. நவகண்ட சிற்பங்கள் என்று நாங்கள் ஆய்விலே படிக்கின்ற போது அரசனுடைய வெற்றிக்காக தன்னுடைய 9 உறுப்புக்களை வெட்டி துர்க்கைக்கு காணிக்கையாக கொடுப்பார்களாம். கொடுத்துவிட்டு கடைசியாக தன்னுடைய தலையையே அவர் வெட்டி துர்க்கைக்கு காணிக்கையாக கொடுத்து என்னுடைய மன்னன் வெற்றி பெற வேண்டும் என்று குறிக்கோளை மனதிலே கொண்டு செய்வானாம். அப்படிப்பட்ட உயர்ந்த தியாகத்தை செய்யக்கூடிய வீரர்கள் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இருந்திருக்கின்றார்கள். அந்த நடுகள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த மியூசியத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அதில் 2 கல் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அதில் இன்னொரு கல் வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய வெற்றிக்காக தன்னுடைய தலையை தானே வெட்டி தன்னுடைய நண்பனிடத்திலே கோடையில் கொடுத்து மன்னனுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான். அந்த கல்லும் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்படிப்பட்ட அரிய செயல்களையெல்லாம் செய்து இன்றைக்கு தருமபுரி
நடுகள் அகழ்வைப்பகம் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் அந்த அகழ்வைப்பத்திற்கு சென்றிருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? பார்த்துருக்கேங்க ஐயா, பார்த்துருக்கேன். என்னங்க புதிதாக நீங்கள் காண்டாது? அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நடுக்கற்கள் அங்கே இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்துருக்கேன். வரலாற்று ஆய்வாளர் தோ. பரமசிவம் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நடுக்கற்கள் வந்து நம்ம மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது அப்படின்றத அவர் ஆய்வு மூலிமா சொல்லியிருக்காரு. அந்த 1,00,000க்கும் மேலே இருக்கக்கூடிய நடுக்கற்களில் ஒரு 50,000க்கும் குறைவான நடுக்கற்களை தான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவணப்படுத்தியிருக்காங்க, அதாவது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நடுக்கற்கள் இருக்குது. அதை இன்னும் நிறைய ஆய்வு செய்து அந்த நடுக்கற்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று கதைகளை வெளியே கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு முதல் விஷயம். அங்கே கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் கிடைத்த நிறைய பொருட்களை வந்து அந்த அகழ்வாய்ப்பில் வச்சுருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் சிற்பம், மரத்தால் செய்யப்பட்ட ராவண சிற்பம் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரிமங்கலம் அந்த பகுதியில் இருந்து தான் அது கொண்டு வந்ததா தகவல் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணன் வந்து மிகப்பெரிய சிவ பக்தன். அவர் எப்பயுமே வந்து சிவனை நினைத்து நிறைய தியானங்கள் செய்யக்கூடிய ஒரு பக்தனாக இருந்திருக்காரு. ஒரு சமயம் கைலாய மலைக்கு அவர் போயிருக்கார் சிவனை பார்க்கறதுக்காக. அப்போ சிவனும் பார்வதியும் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் போயிட்டு என்ன யோசனை பண்ணியிருக்காருன்னா, இவங்க தியானத்தில் இருக்கும்போது நாம் இவங்களை அப்படியே அந்த கைலாய மலையை பேத்து நாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க தியானத்தில் இருக்கும்போது அந்த மலையவே அடியோட பேத்து எடுத்திருக்காரு. அந்த சமயத்தில் தியானம் கலைந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, என்ன இந்த மாதிரி ஒரு அதிர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யாரோ தூக்குறாங்க அப்படின்றது தெரியுது. தன்னுடைய வலது காலால் இருக்கக்கூடிய கட்ட விரலால் அந்த கைலாய மலையை வந்து அழுத்துறார். அடியில் இவர் மாட்டிக்கிட்டார், ராவணன் மாட்டிக்கிட்டார். அவரால் வெளியே வர முடியல. அப்புறம் என்ன யோசனை பண்ணுறாரு, சிவபெருமானுக்கு வந்து வீணை வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த ஒளியை கேட்குறதுல ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒரு தலையை எடுத்து தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்பு ஒன்று பிச்சு எடுத்து அதை வீணையாக உருவாக்கி வீணையை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த ஒளியை கேட்டு மெய் மறந்து சிவபெருமான் மெய் மறக்கும் பொழுது இவர் வந்து நந்தியாக மாறி அவங்க 2 பேர்த்தையும் அதில் மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்ததாக ஒரு கதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சிற்பத்தில் வந்து 9 தலை தான் இருக்கும். கிட்டத்தட்ட ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கே 9 தலை இருக்குது அப்படின்றதுக்கு இந்த கதையை வந்து அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 2வது முதுமக்கள் தாலி அப்படின்னு ஒரு அம்சம் இருக்காங்க. இது வந்து சங்க காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களை வந்து புதைக்கக்கூடிய வழக்கம் அந்த முதுமக்கள் தாலி அந்த வழக்கத்தில் தான் இருந்திருக்கு. இறந்தவங்களை ஒரு பெரிய பானை செஞ்சு அந்த பானைக்குள்ளே அவங்கள போட்டுருவாங்க. அவங்க பயன்படுத்திய பொருட்கள், ஆடைகள், அப்புறம் அணிகலன்கள், அவங்க என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ எல்லா பொருட்களையும் அந்த முதுமக்கள் தாலி அந்த பெரிய பானைக்குள்ளே போட்டு அந்த பானையோடு அவங்கள புதைச்சிருவாங்க. இதனுடைய தொடர்பு, இதனுடைய நீச்சி தான் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இப்போ கூட பார்த்தோம்னா இறந்தவங்களை புதைக்கும் பொழுது அவங்க அணிந்து இருக்கக்கூடிய மோதிரம் இல்லை அவங்க பயன்படுத்த துணியெல்லாம் வந்து இப்பவும் போட்டு புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்துட்டு இருக்குது. அதனுடைய நீச்சி தான் நாம் இன்றைக்கும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்திகளை இந்த காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொண்டு போய் காமிச்சா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவர்களை வந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்கே காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய எண்ணமாக இருக்குது. நன்றிங்க ஐயா.
நடுகளை பற்றி மிக அற்புதமாக செய்திகளை சொன்னீர்கள். அதே போல் தகடூர் நடுகள் அகழ்வைப்பகத்திலே இருந்த சில சிற்பங்களை பற்றி மிக சிறப்பாக கூறினீர்கள். அதிலேயும் ராவணனுக்கு 10 தலை இருப்பது எப்படி, அது 9 தலையாக மாறியது எப்படி என்பதற்காக ஒரு அரிய கதையும் கூறினீர்கள். இது கண்டிப்பாக நேயர்கள் விரும்புவார்கள் என்று அறிகின்றேன். அடுத்ததாக நீங்கள் ஆசிரியர் பணியிலே இருக்கின்றீர்கள். இந்த ஆசிரியர் பணியிலே உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறந்த மறக்க முடியாத அனுபவம் ஏதேனும் இருந்தால் நேயர்களுக்கு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2008ஆம் ஆண்டில் தான் எனக்கு முதல் முறையாக ஆசிரியர் பணி நியமனம் கிடைச்சது. நான் முதல் நியமனம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியத்தில் முக்குளம் சீகலள்ளி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அந்த பள்ளியில் தான் முதல் என்னுடைய பணி நியமனம் இருந்துச்சு. நான் முதல்ல தொடக்க பள்ளியில் தான் சேர்ந்தேன். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை எடுக்கக்கூடிய வாய்ப்பு, பாடம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலையும் அதை கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவோம் நாங்கள். அந்த கதைகளை வந்து அவ்வளவு உன்னிப்பாக வந்து கவனிப்பாங்க பசங்க உட்காந்துட்டு. அதே மாதிரி அவங்கள நம்ம திட்டினா கூட அடுத்த நாள் அதை அவங்க மறந்துடுவாங்க. காலையில் நாம் பள்ளிக்கு போகும்போது அதெல்லாம் மறந்துட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து இன்முகத்தோடு பேசுவாங்க பசங்க. அது மிக ஒரு நல்ல அனுபவமாக எனக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த பள்ளியில் முருகன் அப்படின்ற ஒரு மாணவர் இருந்தார். அவர் மாற்றுத்திறனாளி மாணவர். அவர் அதே மாதிரி அவர் நிறைய விளையாட்டுகளில் நிறைய ஆர்வம் இருக்கும். செஸ் போட்டியில் நிறைய அவர் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நிறைய போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிது. சமீபத்தில் கூட பேருந்து நிலையத்தில் பார்த்து பேசினார். அவர் பேசினது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொன்னதை கேட்கும்போது ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்வாக எனக்கு இருந்தது. சரிங்க, நீங்கள் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆசிரியர் பணி தவிர மற்ற சமூக பணிகளில் ஏதேனும் ஈடுபாடு உண்டா? அது எந்தெந்த சமூக பணிகளிலே ஈடுபட்டு நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன சமுதாய பணிகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதில் இரத்த தான முகாம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்று இரத்த தான முகாம் நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 14 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். 14 வருஷம் நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சுதந்திர தினத்து அன்னைக்கு. சுதந்திர தினம் அன்னைக்கு பார்த்தா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க சுதந்திர தினம்? ஓகே, அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே விடுமுறை நாட்களா இருக்கும். சரியா? அதனால ரத்த தானம் செய்ய விருப்பப்படுறவங்க கூட விடுமுறை நாளா இருந்ததுன்னா அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த நாளை நாங்க முடிவெடுத்தோம். அது வந்து விடுதலை நாள் ஞாபகம் இருக்கும். மற்ற நாள்லாம் மறந்துடுவாங்க. ஆமா ஆமாங்க. விடுதலை திருநாளும் போது கண்டிப்பாக வந்து இந்த நாளில் நாங்கள் செஞ்சோன்றது ஞாபகம் இருக்கும். அதனால தான் கரெக்டாக 14 ஆண்டுகளுக்கு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த முகாம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆகஸ்ட் திருவிழா அப்படின்னே நாங்கள் சொல்லுவோம். ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே அந்த மாத துவக்கத்தில் இருந்தே இதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தருமபுரியில் சிக்மா பயிற்சி மையம் அப்படின்னு ஒரு மையம் இருக்குது. அந்த மையத்தில் தான் வந்து அந்த ஒரு நாள் இரத்த தான முகாம் நடக்கும். இது வந்து நிறைய அமைப்புகள் எங்களோட இணைஞ்சிட்டு இந்த முகாமை வந்து நடத்துறதுக்கு துணையாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ரோட்டரி ஹால், லயன்ஸ் கிளப்பு, அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்கள் சங்கம், அப்புறம் இந்த ரசிகர் மன்றங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அமைப்புகள் வந்து எங்களோட சேர்ந்து அந்த முகாம் நடத்துறதுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க. வித்தியாசமாக எவ்வளோ பேர் கொடுப்பீங்க ரத்தம் அன்னைக்கு டேட்டில்? கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக ஒரு 320 யூனிட் வந்து
கலெக்ட் ஆயிருந்துச்சு ஒரு வருஷத்துல. 320 320 யூனிட். அப்படியே எப்போ பெரிய சம்பவம். இப்போ இந்த இந்த ஒரு நாள் அந்த முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 இருந்து 1500 நபர்கள் வந்து அங்க வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எந்த இடத்துல நடத்துறீங்க இது? சிக்மா பயிற்சி மையம். ஓஹோ, பயிற்சி மையத்திலே இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல? வருவாங்க ஐயா. டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் வருவாங்க. அங்கேயே கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. சேலத்துல சிவராம்ஜி ரத்த வங்கி அப்படின்ட்டு ஒரு ரத்த வங்கி இருக்கு. அவங்களோட இணைந்து தான் நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு டீமா அங்கிருந்து வருவாங்க ஐயா. ஓ, அவங்க இப்ப தருமபுரி டாக்டர்ஸ் இல்ல, சேலத்துல இருந்து வருவாங்க. ஏன் நீங்க தருமபுரியை நீங்க பிடிக்கலாம் இல்லையா? அவங்க ஆரம்பத்துல இந்த முகாமை ஃபர்ஸ்ட் துவங்கும் பொழுதே அவங்க தான் எங்களோட இணைஞ்சு செஞ்சதுனால கண்டினியூஸா அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து டாக்டர்ஸ். நான் நினைக்கிறேன் தருமபுரி மாவட்டத்துல வரக்கூடிய ரத்தம் வந்து தருமபுரி மக்களுக்கு பயன்பட்டா நல்லா இருக்கும்னு தான் நான் ஒரு யோசனை. அது வந்து சேலத்துக்காரங்களுக்கு பயன்படுது இல்லைங்களா? ஆமாங்க. இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க மொத்த கலெக்ட் ஆகக்கூடிய அந்த யூனிட்ல ஒரு 25% ரத்தத்தை வந்து நம்ம ஜிஹெச்சுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரத்த கொடுக்கறது மட்டும் இல்ல, எந்த நேரத்துல யாருக்கு தேவைப்பட்டாலுமே அதை வந்து நாங்க வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும். அந்த ஒரு நாள் முகாம்ல வந்து காலையில வந்து 9:30 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த முகாம் நடக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் அந்த முகாம்ல வந்து கலந்துட்டு போவாங்க. இதுல வந்து ஒரு 500 மாணவர்கள் வந்து அதுல கலந்துப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள். அவங்களும் ரத்தம் இல்லை, மற்ற வேலைகள் அங்க செஞ்சு கொடுப்பாங்க. காலையிலே வந்து ஆமா ஆமா சுதந்திர தினம் அப்படின்றதுனால கொடியேற்றத்தோட அந்த நிகழ்ச்சி துவங்கும் ஐயா. நீங்களும் கொடியேற்றும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கொடி வணக்கம் செலுத்துவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ரத்த தான முகாம் துவங்கும். ரத்த தானிகள் வந்து தானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை வந்து அந்த நாள் முழுக்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வந்து பேட்சா செய்வாங்க. முதல்ல ஒரு 9:30 இருந்து 10:30 வரைக்கும் ஒரு டீம் செய்வாங்க. அது முடிச்சுட்டா அடுத்த 1 மணி நேரத்துக்கு வேற டீம் வந்துருவாங்க. அந்த 500 மாணவர்களையும் இந்த மாதிரி சுழற்சி முறையில் அங்க பயன்படுத்திப்போம். ரெண்டாவது ரத்த தானிகள் ஒரு 300 இருந்து 250 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியான்னு ஒரு பகுதி இருக்கும். ரத்த தானம் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியால உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஜூஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்போம். அதை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுலயும் மாணவர்களும் கலந்துட்டு இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க. இதுவும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு டீம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அற்புதமான திட்டம் போட்டு. அதே மாதிரி காலையில 9:30 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் தான் அந்த முகாம் நடக்குங்க. 4 மணிக்கு மேல யார் வந்தாலும் அலோவ் பண்றது இல்ல. அதோட சரி அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்குது. கண்தான மையம் மாதிரி அது. ஆமா ஆமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல வந்து சாப்பிடாம வந்திருப்பாங்க ஒரு சில ரத்த தானிகள். அவங்களுக்கு அங்க உணவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இந்த உணவை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயிற்சி மையத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய வீடுகள்ல இருந்து சிக்மா பயிற்சி மாணவர்கள் அவங்க வீடுகள்ல இருந்து உதாரணத்துக்கு தக்காளி சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி அவங்களே கொண்டு வந்துருவாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க. அதை வந்து சாப்பிடாம வரக்கூடிய ரத்த தானிகளை அங்களுக்கு சாப்பிட. ரோட்டரி கிளப் இருக்குது, லைன்ஸ் கிளப் இருக்குது, அவங்க செய்யலாம் இல்லையா? நல்ல வசதியான ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்க மற்ற வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து வழக்கமா ஆரம்பத்துல இருந்தே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. வாலண்டியரா அதை எடுத்துக்கிறீங்க. அந்த மாணவர்கள் மனசுலயும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும் அப்படின்றதாக அது செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த முகாம் அன்னைக்கு அங்க வேலை செய்யக்கூடிய அந்த டாக்டர்ஸ், சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த 14 ஆண்டுகளாகவே சதீஷ் புக் சென்டர் நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கும். அந்த சதீஷ் புக் சென்டர் அவர் தான் வந்து டீ வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாருங்க. எல்லாருக்குமே இல்ல அவங்க டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு மட்டும் டீ கொடுப்பாரு. எவ்வளவு பேர் வருவாங்க டாக்டர்ஸ்? கிட்டத்தட்ட ஒரு 6-7 டாக்டர்ஸ் வருவாங்க. நர்சஸ் ஒரு 10 பேர் வருவாங்க. அவங்க கொண்டு வந்துருவாங்க. அவங்க அங்க கொண்டு வந்து ஃப்ரீசர் முதல் இங்க வந்து உங்களுக்கு படுக்கை வசதி எல்லாம் இருக்குல்ல சிக்மாவில்? அது அந்த படுக்கை வசதி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல விஸ்வபாரதி பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருந்து பெஞ்சஸ் வாங்கிட்டு வந்து. இல்ல நான் சொல்றேன், இப்போ பெட் வேணலியில ரத்த தானம் பண்றாரு ஒரு ரத்த தானினா அவருக்கு ஒரு பெட் இல்லாத வசதியா இருக்கும் இல்லைங்களா? அது அந்த டீம் அப்படியே கொண்டு வந்துருவாங்க. சிவராம்ஜி பிளட் பேங்க் அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஓ அப்படியா? அங்கிருந்தே வந்துருது? அங்கிருந்தே வந்துருதுங்க. ஃப்ரீசரு, பெட்டு,
அதுக்கப்புறம் அந்த இயற்கை மூலிகை சார்ந்த ஒரு பானம் கொடுப்பாங்க, ஜூஸ், அதெல்லாம் அவங்களே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உணவு பரிமாறுறதுக்கு கிட்டத்தட்ட அந்த 14 ஆண்டுகளாவே வாழை இலை ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்துட்டு இருக்காரு மதிய உணவுக்காக. மதிய உணவு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மாணவர்களே கொண்டு வந்துடுறாங்கய்யா. அப்பப்போ ஒரு சில கிட்டத்தட்ட நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் இருப்பாங்க. 300 பேருக்கு உணவு வேணும் இல்லையா? எல்லாருமே, எல்லா மாணவர்களுமே ஒரு தங்களால முடிஞ்ச எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 400-500 மாணவர்கள் படிக்கிறாங்க. சிக்மாவிலயா? சிக்மால சுழற்சி முறையில படிச்சிட்டு இருக்காங்க. டுட்டோரியல், டியூஷன் சென்டர் இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருக்குது அது சிக்மா? நம்ம அந்த மருது ஜெராக்ஸ் அந்த பகுதியில இருக்குங்க ஐயா. ஆமா, பார்த்துருக்கேன், போர்டு பார்த்துருக்கேன். ஆமா, டியூஷன் சென்டர். அப்புறம் அந்த மாலை நேரத்துல நிறைவா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த முகாமினுடைய அனுபவங்களை கேட்டு அதுக்கப்புறம் அந்த முகாமை வந்து நிறைவு. யார் யார் ரத்தத்தை வந்து தானம் பண்ணலாம், அதுக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தானம் பல வகையான தானங்கள் இருக்கு. ஆமா, அதுல இந்த ரத்த தானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா தானம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஏதாவது ஒரு பொருளை இழந்தாதான் இன்னொருத்துக்கு தானத்தை கொடுக்க முடியும். ஆனா ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கொடுத்தாலும் நம்ம கிட்ட எந்த ஒரு இழப்பும் இருக்கிறது இல்லை. ஏன்னா மீண்டும் நமக்கு அந்த ரத்தம் வந்து ஊறிடுது நமக்கு. இதுல 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கறவங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்குது. அதை பெறுபவங்களுக்கும் ஒரு பெரிய உயிர் காக்குது இல்லையா? அது ரொம்ப பெரிய சமாச்சாரம். உயிர் காக்கிறது வந்து ஆமா ஆமா, கடவுள் கொடுத்த உயிரை இவன் காக்கிறது, இவனும் ஒரு கடவுள் தான். ஆமா ஆமா, அந்த அளவு வந்து இது சிறப்பான ஒரு சமாச்சாரம். இது வரைக்கும் எல்லாத்துக்குமே மாற்று வழி கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இந்த ரத்தத்துக்கு மட்டும் இன்னும் மாற்று வழி எதுவுமே கண்டுபிடிக்கல. இதயம் கூட வந்து மாற்று இதயம் வச்சிடறாங்க. ரத்தத்துக்கு இந்த ஒருத்தருடைய ரத்தத்தை எடுத்து இன்னொருத்துக்கு செலுத்தலாம். ஆமா ஆமா, பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ் இருக்கிற ரத்தத்தை எடுத்து சேர்த்து அவருடைய உயிரை காப்பாற்றலாம். இதுக்கு செயற்கையா ஏதாவது எதுவுமே மாற்று வழி கிடையாதுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தா இன்னொரு மனிதனை காப்பாத்திக்கலாம். அந்த ஒரு நிலைதான் உயிர் காக்கும் மருந்து. ஆமா, இன்னமும் இருந்துட்டு இருக்குங்க. யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயதுல இருந்து 65 வயது இடைப்பட்ட ஆண் பெண் எல்லாருமே ரத்த தானம் செய்யலாம். சரி. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க கூட ரத்த தானம் செய்யலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாத்திரை மருந்து எடுத்துக்காம இருக்கணும். இல்ல காலையில வந்து நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்காம வந்து ரத்த தானம் செஞ்சுட்டு போயிட்டு அப்புறம் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் நாம. அதே மாதிரி இந்த மது பழக்கம் இருக்கிறவங்க, புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களும் அவங்களும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துக்காம இருந்தா அவங்களும் வந்து ரத்த தானம் செய்யலாம். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம ரத்த தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நான் ரத்த தானம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அடுத்த 3 மாதம் கழித்து நான் மறுபடியும் ரத்த தானம் செய்யலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரத்த தானம் செய்யலாம். எந்தெந்த நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்த தானம் செய்யறதுக்கு முடியாது? கேன்சர் நோய் இருக்கிறவங்க அவங்க ரத்த தானம் செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த மலேரியா, டைஃபாய்டு காய்ச்சல் வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரத்த தானம் செய்ய முடியாதுங்க. ஹார்ட் பேஷண்ட் தாராளமாக கொடுக்கலாம். ரத்த தானத்தின் என்னென்ன நன்மைகளை, ரத்த தானம் செய்யறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிபி, இதயம் சம்பந்தமான நோய்கள் அவங்களுக்கு வர்றதில்லை அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து புதிய செல்கள் வந்து உருவாகுதுங்க, புதிய செல் வந்து உற்பத்தி ஆயிடுது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அதில் இருக்குங்கய்யா. யாருக்கெல்லாம் இது பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு பிரசவ காலகட்டங்களில் இந்த ரத்தங்கள் வந்து அவங்களுக்கு பயன்படுது. ரெண்டாவது விபத்துக்கள், இன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட விபத்துக்கள் நடக்குது. விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த ரத்தம் வந்து அவங்களுக்கு வந்து உயிர் காக்கும் மருந்து. நீங்க ரத்த தானம் எத்தனை முறை கொடுத்துறீங்க? நான் வந்து 14 முறை ரத்த தானம் 14 முறை ரத்த தானம் செஞ்சிருக்கேங்க. ஆண்டுக்கு ஒரு முறைங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை. ஆகஸ்ட் முகாம்ல கொடுத்துருவோங்க ஐயா. இடையில யாராவது கேட்டாலும் கொடுத்துருவோம். யாராவது வேணும்னாக்கா அவங்களுக்கு நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 14 ஆண்டுகளும் இந்த முகாம் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய
தொலைபேசி எண் முதல் கொண்டு நாங்க பதிவு செஞ்சு வச்சிருப்போம். இப்ப திடீர்னு யாருக்காவது ரத்த தேவை அப்படின்னா அந்த பட்டியல குரூப் ரத்தம் வேணுமோ அந்த குரூப் ரத்தம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்து நீங்க சொல்லி அவங்களுக்கு உடனடியாக அவங்களும் மனம் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு உடம்பு செல்லாதுன்னு சாக்கு போக்கு சொல்ல கண்டிப்பா கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள் வந்து அவர் மனசுல நினைச்சு ஆமா மிகப்பெரிய ஒரு சேவை தான் மனிதநேய சேவைன்றதுல. வள்ளலார் சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒரு பெரிய மனிதநேய சேவை தான். ஏன்னா சாதாரணமாக இதில் இடம் போட முடியாது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஆனால் சில பேர் வந்து பணம் வாங்கிட்டு பணத்துக்காக கொடுக்குறாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கூட ஏதோ ஒரு அமௌண்ட் தராங்க, அது பணம் இல்லாத நேரத்தில் ரத்தத்தை எடுத்துக்கங்க பணம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இது இல்லை இல்லை இல்லைங்க, பணத்துக்காக இல்லை, மனிதனுடைய உயிர் காக்கிறதுக்காக செய்யக்கூடிய மகத்தான சேவை. ஆமாம், பாராட்டுக்கள். அடுத்ததான் நீங்கள் வந்து இந்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து எந்த ஒரு மீட்டிங்கு போனாலையும் மரங்களை நடுங்கள், அதுதான் வந்து மிக உன்னதமான சேவைன்னு சொல்லி சொல்கிறார் இல்லைங்களா? மரங்கள் வந்து நாம் வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது நம்ம தெரியும். அதனால் மரங்களை நடுங்கள் என்று சொல்கிறார். அதை அடிப்படையாக கொண்டு நீங்களும் வந்து மரங்களை நடுவதாக அறிந்தேன். அது அதனுடைய விளக்கத்தை பற்றி தெளிவாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல இந்த மரங்கள் நடணும் அப்படின்றக்கூடிய எண்ணம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, பொதுவாக அந்த சமுதாயம் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சமுதாயமாக இருந்துகிட்ருக்கு. பொதுவாகவே பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிராம பகுதிகளில் அந்த கிராமத்தினுடைய நுழைவாயில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களை வளர்த்துருப்பாங்க. கால்நடையாக பயணம் செய்யக்கூடியவங்க அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எங்கள் ஊருக்கு போகிற வழியிலும் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த நடந்து போகும்போது அந்த களைப்பை போக்குறதுக்காக அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு போவோம். அப்போ தோன்ற விஷயம்தான் இது எனக்கு. சரி சரி சரி. யார் வந்து இந்த மரத்தை நெட்டுட்டு போயிருப்பாங்க, யாரோ நெட்டுட்டு போயிருக்காங்க, அதை நாம் வந்து இன்னைக்கு அனுபவிச்சுருக்கோம். ஸோ நாமளும் அந்த மாதிரி மரங்கள் நடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கலாம் ஐயா அவருடைய பேச்சை கேட்டிருக்கோம். அதுவும் இன்னும் எங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட 2015 ஆண்டிலிருந்து இதை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கோம். 2015 செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து கலாம் பசுமை குழு அப்படின்ற ஒரு அமைப்பு பேர் இணைச்சிட்டு இந்த பணியை செஞ்சிட்டு இருக்கிறோம். இது வந்து முதல் ஆண்டு செய்யும் பொழுது டான் பள்ளிக்கூடம் இருக்கு நம்ம தருமபுரியில். அங்கே வந்து எல்லா மாணவர்களையும் அங்கே அசம்பிள் பண்ணோம். பல்வேறு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து அங்கே ஒருங்கிணைச்சு ஒரு நாள் நிகழ்ச்சி வந்து நாங்கள் அங்கே நடத்தினோம். அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டோட அந்த நிகழ்ச்சியை துவங்கும். அதுக்கப்புறம் தண்ணீர் சேமிப்பு, அப்புறம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு சில கருத்துக்கள் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு. அப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு மேஜிக் ஷோ நிகழ்ச்சி ஒன்று இருக்கும். கடைசியாக வந்து மரங்களினுடைய பயன்கள், மரங்களை எப்படி நட்டு அதை பராமரிக்கிறது, அப்படின்னு பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது முக்கியம். அந்த மாதிரி விஷயங்களை மாணவர்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ மரக்கன்றுகள் தேவையோ அதை இறுதியாக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அதை கொண்டு போய் அவங்களுடைய பள்ளிகள்லையோ இல்லை அவங்க இடங்கள்லையோ நட்டுருவாங்க. அதை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த புகைப்படங்களை வந்து அனுப்ப சொல்லுவோம். அதை கண்காணிப்போம். ஒவ்வொரு 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த புகைப்படத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுப்போம். இதுதான் வழக்கத்தில் இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரக்கன்றுகள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கிட்டோம். சரி. இப்போ முடிஞ்ச அக்டோபர் 15 அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செஞ்சோம். இந்த முறை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம தருமபுரி மாவட்டம் முழுக்க, உதாரணத்துக்கு பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கடத்தூர், இந்த பக்கம் வந்து தொப்பூர், பெண்ணாகரம், எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய தொடர்பை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ மரக்கன்றுகள் தேவை அப்படின்றத கேட்டு அந்த மரக்கன்றுகளை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்பி வச்சோம். மரக்கன்றுகளும் போது என்ன மரத்தை நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க? பொதுவாக வந்து என்ன மரக்கன்றுகள் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த
நர்சரி, கவர்மெண்ட் நர்சரி இருக்குங்க சார். ஆமா. அங்கேருந்து வாங்கிப்போம். தனியார் நர்சரிங்க, அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்போம். அதுக்கு ஸ்பான்சர் எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவங்களே ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பொறுப்பெடுத்துட்டு செய்வாங்க. அவங்க செலவிலே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது சமீபத்தில் வந்து ஒரு 5000 மரக்கன்றுகள் முதல் கட்டமாக 5000 மரக்கன்றுகள் ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொரு பகுதிகளுக்கு அனுப்பினோம். சரி. இது கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு ஒரு வாகனத்தில் ஏற்றி 5000 மரக்கன்றுகள் அனுப்பினோம். அது அங்கங்கே அவங்க கிட்ட அந்த எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ன்ற பெயர் பட்டியல், அதனுடைய ரூட் மேப் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அவர் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை இறக்கிட்டு கிட்டத்தட்ட நைட்டு 12:45 வரைக்கும் இந்த பணியை அவர் செஞ்சுட்டு அதே மாதிரி போகக்கூடிய இடங்கள்ல அவ்வளோ நேரத்துக்கும் அந்த பள்ளியில் பசங்க, அந்த ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய பசங்க, உதாரணத்துக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா அங்கே ஹாஸ்டல் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பசங்களை பயன்படுத்தி அந்த மரக்கன்றுகளை இறக்கி வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து கடத்தூர் பக்கம் அங்கே ஒரு கலாம் பசுமை குழு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குழு இருக்கு. அவங்களும் வந்து இந்த மாதிரி மரக்கன்றுகள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் தேவையான மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் பணி செய்யக்கூடிய காரிமங்கலம் ஒன்றியத்தில் வட்டார கல்வி அலுவலர்கள் 3 பேர் இருக்கிறாங்க ஐயா. இல்லை, எங்களுக்கு ஏஇஓஸ். இப்போ அவங்க வட்டார கல்வி அலுவலர். அதில் வந்து சுதாகர் ஐயா அவங்க, அப்புறம் வந்து அண்ணாதுரை ஐயா அவங்க, அப்புறம் வந்து கலீல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 3 வட்டார கல்வி அலுவலர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அன்னைக்கு என்ன பண்ணோம், எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை கொடுத்துட்டு அந்த அக்டோபர் 15 அன்னைக்கு சரியா காலையில ஒரு 11 மணி அளவுல எல்லாருமே ஒரே சமயங்கள்ல அந்த மரக்கன்று நடனம் எல்லா ஸ்கூல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்பாடு பண்ணி, அதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் அந்த மரக்கன்று 11 மணிக்கு மரக்கன்றுகள் நட்டாங்க. ஏன் 11 மணி தேர்ந்தெடுத்தீங்க அன்னைக்கு? அது அந்த பிரேக் டைம் வருங்க அவங்களுக்கு, ஸ்கூல்ல இன்டர்வல் பிரேக் வரும். அதுக்கு முன்னாடி அதை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த இன்டர்வல் பிரேக்ல நட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த மரக்கன்றுகளுடைய தேவைகள், அதனுடைய அவசியத்தை பத்தி அந்த மாணவர்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சிறப்பு. அது வந்து நம்ம மாவட்டத்தில் மாதந்தோறும் ஒரு புத்தகத்தை வந்து தயார் பண்றாங்க, மாத இதழ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாத இதழில் கூட இந்த தகவல் வந்து செய்தியா வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுடைய சேவைகளை தெரிவித்தீர்கள். இதுவரையிலும் 10,000 மரக்கன்றுகள் நட்டு அதை வளர்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அது வளர்க்கறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? போய் பார்ப்பீங்களா? அந்த பசங்க செய்கிறாங்க செய்யலையா? அது எப்படி அதை பாதுகாப்பீங்க? பெரும்பாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மரக்கன்றுகள் எல்லாமே அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், கோவில்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் கோயில் இருக்கும். அங்கே ராதாகிருஷ்ணன் அங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வசதி இருக்கும், இடமும் நிறைய இடம் இருக்கு. அவங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருப்போம். அங்கே உள்ள இருக்கிறவங்களே அதை வாட்ச்மேன் இருக்காங்க, பராமரிச்சுக்கிறாங்க. நாங்கள் அந்த பக்கம் போகும்போது அந்த மரக்கன்றுகள் வளர்ந்துருக்கக்கூடிய நிலையை பார்ப்போம், என்ன தேவைன்னா அவங்களுக்கு கொடுப்போம். அது மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர்கள் எங்களோட தொடர்பு இருப்பாங்க, ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு புகைப்படம் எடுத்து பதியிட சொல்லுவோம். இதுக்கு வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குழுவில் வந்து எல்லாருமே அந்த புகைப்படங்களை வந்து எடுத்து பகிர்வாங்க. அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பள்ளிக்கூடங்களுக்கு நினைவு பரிசு ஏதாவது அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னமும் இருக்குது. நீங்கள் மிக அற்புதமாக உங்களுடைய சேவைகளெல்லாம் நேயர்களுக்கு பகிர்ந்தளித்தீர்கள். இந்த சேவையெல்லாம் அதிகமாக யாரும் விரும்பி செய்கிறதில்ல. ரத்த தானம் என்பது அவங்களாம் போவாங்க, ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். ஒரு குழுவாக சேர்ந்து ஒரே இடத்துல சேலத்திலேருந்து மருத்துவர்களெல்லாம் வரவழைத்து ஒரு 200-250 பேரை வச்சு செஞ்சு ஒரு ரத்த தானம் முகாம் நடத்துறது இருக்கு. அது பெரிய சிரமமான ஒன்று. தனியாக போய் கொடுக்கறது வேற, நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக ஒரு முகாம் நடத்துறது ரொம்ப பெரிய சேவை. அப்படிப்பட்ட அரிய சேவை செய்ததோடு மட்டுமல்லாமல் தாங்கள் இதுவரையிலும் 14 முறை இரத்த தானம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற போது எனக்கு உடம்பு ரொம்ப அப்படி மெய்சில் இருக்கிறது. என்னால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பெற முடியவில்லையே. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே சுகர் வந்துடுச்சு. அதனால் வந்து எதுவுமே செய்ய முடியல. மற்றது ஏதோ செய்கிறோம் நம்ம, ஆனால் இந்த வகையில் என்னால் செய்ய முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மரநடுதல்
கலாமுடைய உயர்ந்த நோக்கமே அதுதான். அவர் எப்போ பார்த்தாலும் எந்த மீட்டிங்கில் போட்டாலும் எதை பேசினாலும் கடைசியில் இது ஒரு வரி சொல்வார், மரங்களை நடுங்கள், மரங்களை வளர்ப்போம், மரங்களை நேசிப்போம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்களும் வந்து இவ்வளோ 10,000 மரக்கன்றுகளை மிக திட்டம் போட்டு பகுதி பகுதியாக கொடுத்து அதை பராமரித்து கொடுத்துடலாம். இப்போ அந்த புத்தக திருவிழாவில் கூட கொடுக்குறாங்க, மரங்களையும் செடிகளையும் தென்னங்கன்றுகளையும் கொடுக்குறாங்க. கொடுத்தாலே அவங்க போய் வளர்க்குறாங்களா இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியறதில்லை, பாதுகாக்க முடியறதில்லை, பார்க்க முடியறதில்லை. நீங்கள் வந்து அதை வந்து உண்மையான ஒரு தொண்டாக ஏற்றுக்கொண்டு அதை 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்து எந்தெந்த மரங்கள் வளர்ந்துருக்கிறது, எது வரல, அதுக்கு என்ன பாதுகாப்பு செய்யணும்னு சொல்லிட்டு மிக அற்புதமான சேவையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். உங்களை நான் மனமாற பாராட்டுகின்றேன். எம்என் டிவியும் உங்களை மனமாற பாராட்டுகின்றது. நீங்கள் இறுதியாக எம்என் டிவி நேயர்களுக்கு ஏதேனும் சொல்ல விரும்பினால் அந்த செய்தியை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒரு சில விஷயங்களோட முடிச்சுக்கிறேன். இந்த இரத்த தான முகாமும் சரி, மரக்கன்றுகள் நடக்கூடிய நிகழ்வும் சரி, எங்களை அந்த சிக்மா பயிற்சி மையத்தினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் ஐயா அவங்களுடைய வழிகாட்டுதலின் படி தான் வந்து இந்த சேவைகள் எல்லாம் நாங்கள் திட்டமிட்டு செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அவர் தான் வந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எம்என் டிவி நேயர்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அகழாய்வு அதை வந்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் சரி அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அது பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை. ரெண்டாவது, இந்த இரத்த தான முகாம், அதே மாதிரி மரக்கன்றுகள் நடக்கூடிய நிகழ்ச்சி, இதில் வாய்ப்பு இருக்கிறவங்க எங்களோட சேர்ந்து இணைந்து செய்ய ஆர்வமாக இருந்தாங்கன்னா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எம்என் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை முடித்து தந்த முனிராஜ் அவர்களை பாராட்டி இதுகாரம் இந்த வாய்ப்பை நல்கிய எம்என் டிவிக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுவது புலவர் சே. கோவிந்தராசு. வணக்கம்.